ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி உங்கள் வீடியோ ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரே பொருளை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். என்னுடைய சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிறப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1 மந்த் ஆகுது க்ளீன் பண்ணி. இதில் வந்து தக்காளி அழுகிலாம் போகுதில்ல, உள்ளுக்குள்ளே எப்படி தான் நம்ம பழுத்த தக்காளி வச்சாலுமே அதுலேயுமே ஒரு சிலது வீணாக போகுது. அந்த தண்ணி ஊற்றுறது, இந்த காஃபி தூள் வச்சோம்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு கட்டி ஆகிடும். அதனால் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். நம்ம மசாலா வச்சு எடுக்கிறது அதெல்லாம் கொட்டி அங்கங்கே வந்து திட்டு அப்படியே படிஞ்சு போயிடுச்சு. இதில் காஃபி தூள் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ட்ரேயில் கொட்டி அது எப்படின்னா கழட்டவே முடியல. 2 ட்ரே அந்தளவுக்கு ஆகிடுச்சு. அந்தளவுக்கு படிஞ்சு போய் ஒரே டஸ்ட்டு. 1 மந்த் ஆகுது இது க்ளீன் பண்ணி. அதனால் க்ளீன் பண்ணி ஒரு வீடியோ ஷேர் பண்ணலான்ட்டு அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா ட்ரேயும் கழட்டியாச்சு. கழட்டி ஒரு இடத்துல தண்ணியை தெளித்து ஊற வச்சுட்டு ஒரு 2 ட்ரே ஒன்றும் கழட்டவே முடியல. அதை கழட்டி பார்த்தா அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துக்கலான்ட்டு தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா வந்து லைனை வந்து ஆஃப் பண்ணவும், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் லைனை ஆஃப் பண்ணவும் என்ன பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி கொத்துருக்கும் போல், தண்ணி இந்த டைட்டாக ஐஸ் கட்டி இருக்குது பார்த்திங்களா, அது லைட்டாக இதில் இருக்கும் போல், அதனால் ஓப்பன் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கத்தி எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த காஃபி தூள் இருக்கிற இடம்லாம் உள்ளுக்குள்ளே கீழ்ப்பகுதியெல்லாம் விட்டு லைட்டாக சுரண்டி விட்டு தூக்கி பார்த்தேன். ஈஸியாக கழட்ட வந்துடுச்சு. டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி உங்களால் கழட்ட முடியலன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே உள்ளது சுத்தமாக கழட்ட முடியல. எவ்வளோ ட்ரை பண்ண இருந்தாலும் நம்மளாம் ஸ்ட்ரெயின் பண்ணால் கண்டிப்பாக அது கழட்ட முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் வந்து அதுக்கப்புறம் கழட்ட முடியல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உடஞ்சிருமோங்கிற பயமாக இருந்துச்சு. பிளாஸ்டிக்காக இருக்குது, பட்டுன்னு உடஞ்சிரும் அப்படிங்கிற பயத்தில் நான் எடுக்கவே இல்லை. அதை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெறும் காட்டன் துணியை வச்சு இந்த பாருங்கள், இதில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்களேன். உங்களுடைய ஃப்ரிட்ஜ்லேயும் இந்த மாதிரி பாருங்கள். இதை பார்க்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து மேல் பக்கம் வந்து சுத்தம் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் நல்லா பாருங்கள். கண்டிப்பாக அதில் அவ்வளோ தூசி இருக்கும். அதுவும் தொடச்சி எடுத்துட்டேன். நான் சும்மா வெறும் காட்டன் துணி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் விம்ஜெல் இருக்குது பார்த்துங்க, ஜாமத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஜாமம் க்ளீன் பண்ணேன், பாத்திரம்லாம் வளர்க்குவோம். அந்த விம்ஜெல் தான் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி கலந்து எங்கே பார்த்தாலும் சுற்றியும் நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து எப்படியும் ஒரு 1/2 ஹவர்னு கண்டிப்பாக இது வந்து சுத்தம் பண்ண 1/2 ஹவர் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 1 மந்த்துக்கு ஒரு முறை தான் நம்ம இந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறோம். நம்ம டெய்லி ரெகுலராக 1 வீக்குக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுறது சும்மா வந்து வச்ச பொருளை அங்கே தொடச்சி விட்டு வச்சு எடுப்போம். ஏன்னா இது வந்து இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அசதியாக நமக்கு ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக இது வந்து தொடர்ச்சியாக செய்ய முடியாது. 1 மந்த்துக்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணாவே போதும். அதையே நம்ம கண்டினியூவாக சுத்தமாக வச்சுக்கிட்டாலே க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற வீடியோ அவங்க நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியை தொட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் நிறைய அழுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சு. அதையும் நல்லா தொடச்சி நல்லா டைட்டாக அந்த துணியை வச்சு இழுத்து விட்டால் நல்லா ஈஸியாக வந்துடுது, பளிச்சுன்னு ஆகிடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தொடச்சி எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜ் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பளிச்சுன்னு இருக்கா. இது எங்கள் பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அக்கா பையன். அதுக்கப்புறம் ட்ரே எல்லாம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஊற வச்சுருந்த ட்ரே எல்லாம் நல்லா சோப் போட்டு நல்லா பாத்திரம் வளர்க்குற சோப்பு வச்சு அதே விம்ஜெல் தான், அதையே வச்சு தான் நல்லா க்ளீன் பண்ணி அதையும் ஒரு பக்கம் கழுவி காய வச்சாச்சு. காய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதில் நான் வந்து ஃப்ரிட்ஜில் சேர்க்க போகிறேன். இன்னொரு விஷயம், உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணும்போது ஓப்பன்லேயே வச்சுக்காதீங்க. ஆன் பண்ணி வைக்காதீங்க. உங்களுக்கு கரண்ட் வந்து ஷாக் அடிக்கும். அது வந்து பசங்க கைத்தோடு நம்ம வந்து அதிகமாக தண்ணியை வச்சே நம்ம சுத்தமாக தேய்ச்சி எடுக்கலாம். அது பண்ணாதீங்க. ஏன்னா கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். இது முக்கியமான தகவல். ஏன்னு சொல்கிறேன்னா ஷாக் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களே இதில் அடிக்கடி கை திறந்து மூடுவாங்க. என்ன ஒன்றா தான் ஒரு பொருளுமே அதுக்குள்ளே இல்லைனாலுமே சும்மா ஓப்பன் பண்ணி அதை பார்ப்பாங்க. ஏன்னா வீட்டில் எங்கள் பசங்களும் அதே தான் பண்ணுறாங்க. கரண்ட் ஷாக் அடிக்கும். ஏன்னா ஒரு கரண்ட் ஷாக் அடித்து குழந்தைங்களாம் இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி நியூஸ்லாம் வருது. நீங்கள் பார்த்தே பண்ணுங்கள். கரண்ட் ஷாக் அடிக்கும். கரண்ட்டை ஆன் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை எப்போதும் சுத்தம் பண்ணவே பண்ணாதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிட்டு நல்லா தொடச்சி விட்டு காஞ்ச பிறகு நீங்கள் ஆன் பண்ணி மற்ற பொருள்லாம் வைங்க. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ட்ரேயெல்லாம் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச பொருள்லாம் இதில் ஒன்றா எடுத்து வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே மெத்தடே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி லைட்டாக லிக்யூடை சேர்த்து காட்டன் துணியை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்து தான் நான் தொடச்சி எடுத்துருக்கேன். தண்ணி அதிகமாக நான் உள்ளுக்குள்ளே சேர்க்கவே இல்லை. நம்ம அது நார்மலாக ஐஸ் கட்டி வர்றது வேறு, நம்ம தண்ணி சேர்க்குறோம் அப்படிங்கும்போது கரண்ட் ஷாக் அடிக்கும். அதனால் பார்த்தே கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா பசங்களும் நம்மக்கிட்ட பசங்க இருக்காங்க. போய் யதார்த்தமாக நீங்கள் கழுவி தொடச்சி வச்சுருப்பீங்க, ஆன் பண்ணியிருப்பீங்க தண்ணியோட. அது கரண்ட் ஷாக் அடிக்கிறது பசங்களுக்கு தெரியாது. ஓப்பன் பண்ணுங்கள், ஷாக் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இப்போ வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நான் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நீட்டாக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.